விவசாய பொருட்களுக்கு சரியான விலை. அனைவருக்கும் பொருளாதார ஏற்றம், உயர்தர மருத்துவம், தரமான கல்வி என்ற உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர். அழையுங்கள் 9994779955. வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 2/5/2025 சித்திரை 19 வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். எடுத்த காரியமெல்லாம் ஜெயம், பயணம் அனுகூலம், மன திருப்தி ஏற்படும், தொழில் ரீதியாக ஆனந்தம், பேரானந்தம், உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது, மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அற்புதமான அமைப்பு, உத்தியோகத்தில் அனுகூலம் நிச்சயம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவது, குடும்பத்தில் சந்தோஷம் காணப்படும், சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது, ஆனந்தத்தையும் சந்தோஷத்தை தரும், பணவரவுக்கு உண்டான நல்ல செய்தி கிடைப்பது, அதை சரியாக முறையில் பயன்படுத்துவது உங்களுடைய சாமர்த்தியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசல் செய்வதும், வழக்கு போன்ற விஷயம் சாதகத்தை ஏற்படுத்துவதும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, மனதில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவதும், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பதும், உத்தியோகத்தில் அதீத ஏற்றம் நம்பிக்கை ஏற்படுவதும் ஆனந்தமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை பெற்றுத்தரும். இயற்கையாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தேவையற்ற மன அழுத்தம், தேவையற்ற வார்த்தைகள் தவிர்த்து கொள்வது நன்மையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தும். இயற்கையுடைய அமைப்பு பெரிய அளவு பலத்தையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் அனுகூலங்கள் கண்டிப்பாக காணப்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது பெரிய அளவு நம்பிக்கை, பெரிய அளவு ஆனந்தத்தை பெற்றுத்தரும். தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பொருள் சேர்க்கை நிச்சயம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறி இல்லாமல் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல் தீர்வது, ஆனந்தமும் பேரானந்தமும் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் காணப்படுவதும், வெளியூர் பயணங்கள் பெரிய அளவு சந்தோஷத்தை ஏற்படுத்துவதும் ஆனந்தமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். சுப செய்திகள், சுப விஷயங்கள் அனுகூலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். உத்தியோகத்தில் டக்கென்று நல்ல செய்தி வருவது ஆச்சரியம். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படுவது சுபிட்சம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தொடர்ச்சியாக இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் தடைகள் தவிடுபடியாக்குறது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் காணப்படுவது, இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது, ஏற்றமும் நம்பிக்கையும்
ஏற்படும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் உத்தியோகத்தில் டக்கென்று கைகூடுவதும் காணப்பட்டாலும் ஏதோ ஒரு யோசனை நீங்களாகவே குழப்பிக் கொள்வதற்கு கிரகங்கள் உறுதுணையாக இருக்காது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். துணை அல்லது துணைவியார் அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியாக நிலைமை படிப்படியாக மாறுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. பண விஷயத்தில் செலவுகள் அதிகமானாலும் இந்த செலவுகள் டக்கென்று கைகூடுவது சந்தோஷமான சூழ்நிலையை பெற்றுத்தரும். தனிப்பட்ட முறையில் பெரிய செல்வாக்கு பெறக்கூடிய ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு, லாபத்தின் அமைப்பு, முதலீடுகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருந்தால் போதும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கு உங்களுடைய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். உத்தியோகத்தில் அதீத ஏற்றம் நம்பிக்கையை ஏற்படுத்தும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். இயற்கையாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொழில் ரீதியான முன்னேற்றம் பெரிய அளவு நம்பிக்கை ஏற்படும். உத்தியோகத்தில் அதிசயம் காணப்படும். எதிரிகள் விஷயத்தில் பதட்டங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ரீதியான உத்தியோக ரீதியான வியாபாரம் ரீதியான முன்னேற்றங்கள் நம்பிக்கையை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகளுடன் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். அடிமைத் தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் ஜென்மசனியில் தொடங்கலாம் என்றாலும் வெற்றி ஏற்படும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.